தமிழ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் தொடர்ச்சியாக கின்னஸ் ரெக்கார்டு வாங்கினவங்கள பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்றைக்கி நாம் என்ன பற்றி பேச போகிறோன்னா, கின்னஸ் ரெக்கார்டு வாங்கின சம்சா பற்றி தான். என்ன சம்சாவா? அது எப்படி கின்னஸ் ரெக்கார்டு வாங்கும் நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நவீன காலத்தில் சம்சா வணிக ரீதியாக அதிக லாபம் தரும் உணவுப் பொருளாக மாறி இருக்கு. சம்சாவை வளர்ச்சியை பார்த்தா இன்னும் கொஞ்ச நாளில் நிலாவில் ஆயா வடை சுடுற காலம் போய் சம்சா சுட்டாங்கன்னு சொல்கிற காலம் வந்துடும். அதோடு இல்லாமல் சம்சா பல வெரைட்டியாக கொண்டு வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனியன் சம்சா, மசாலா சம்சா, பொரோட்டோ சம்சா, சிக்கன் சம்சா, எக்கு சம்சா, இப்படி பல சம்சாவை நாம் கொண்டு வந்துக்கிட்டே தான் இருக்கிறோம். உள்ளுக்குள்ளே கொஞ்சம் இடம் கொடுத்ததுக்கு உங்களால் என்ன முடியுமோ அதெல்லாம் உள்ளே வச்சு திணிச்சு புதுசு புதுசாக வெரைட்டியை உருவாக்கிக்கிட்டே இருக்கீங்கடா அப்படின்னு சம்சா கதறது நமக்கு புரியுது. சம்சாவோட வளர்ச்சினாலே இன்றைக்கி மிஷின் மூலயமா சம்சாவெல்லாம் நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனால் நான் சொல்ல போகிற சம்சா மனிதனோட கைகளாலேயே உருவாக்கப்பட்டு கின்னஸ் ரெக்கார்டு வாங்கியிருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? வாங்க நம்ம இப்போ இந்த சம்சா பற்றி பார்ப்போம். லண்டனில் உள்ள முஸ்லீம் அமைப்பு ஒன்று 153 கிலோ எடை கொண்ட சம்சாவை செஞ்சுருக்காங்க. இந்த சம்சாக்குள்ளே 100 கிலோ உருளைக்கிழங்கு, 25 கிலோ வெங்காயம், 15 கிலோ பட்டாணி, 44 கிலோ மைதா மாவு, அதோடு இல்லாமல் பல ஸ்பைசியான பொருட்கள் எல்லாம் போட்டு மேக் பண்ணியிருக்காங்க. இந்த சம்சா முக்கோண வடிவில் செய்யப்பட்டு கிழக்கு லண்டன் மசூதியில் பொரிச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் 100 துண்டுகளாக போட்டு வீடு இல்லாதவங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. இந்த சாதனையை இதுக்கு முன்னாடி யாரும் பண்ணலையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு முன்னாடி 2012 வருஷத்தில் பிராட்ஃபோர்ட் காலேஜில் 110.8 கிலோ மட்டுமே செஞ்சுருக்காங்க. ஆனால் அவங்கள இவங்க பிரேக் பண்ணியிருக்காங்க. நல்ல வேளை இந்த சமோசாவை பற்றி நம்ம மோட்டு பட்டலுக்கு தெரியாமல் போச்சு, இல்லைன்னா என்ன ஆயிருக்கும்.